ஒட்டக கறி எப்படி வைக்கலான்னு சொல்லி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாமா? ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து குக்கரில் ஒட்டக இறைச்சியை நான் அதில் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி பொடி பொடி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துடுங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிடுங்க. உப்பு ஆட் பண்ணிவிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணலாம். அப்புறமா இதில் தண்ணி விட்டு அந்த இறைச்சி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுடுங்க. இது பாதி லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்படி கொதிக்கும் போது நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா மூடி போட்டுடலாம். இது வேகிறதுக்கு நேரம் ஆகும். நான் ஒரு 10 விசிலுக்கு அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கடாயில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விடுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ இதெல்லாம் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் இதில் ஆட் பண்ணலாம். இதை 1 டைம் இப்படி கலந்து விட்டுடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா ஒரு 15 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய் அதுவும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு தக்காளி அதுவும் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி 1 டைம் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க ஒட்டக இறைச்சி வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், நீங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறமா மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறமா கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மட்டன் மசாலா அதுவும் 3/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட வேக வச்ச அந்த ஒட்டக இறைச்சியை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதி வரட்டும். இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிடுங்க. நல்லா கொதிச்சு லைட்டாக வற்றி வரும்போது தேங்காய் பால் 1 கப் தேங்காய் பால் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. திரும்ப நல்லா கொதி வரட்டும். இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நான் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான கேமல் கறி ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.